குற்றவாளி தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு பின்னால் இருந்த யார் என்பது அடையாளம் காட்டப்படவில்லை. அதுதான் இங்க வருத்தக்கூடியது. அதுதான் திருப்பி திருப்பி அதிமுகவும் சொல்லுது, பாஜகவும் சொல்லுது. அவன் யாரோ ஒரு ஆள்கிட்ட போன் பேசினாரு சார்னு. அது யார்? அண்ணா பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்கிற இன்சார்ஜ், செக்யூரிட்டி இருக்காங்க, வாத்தியார் இருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்று ஒரு சிண்டிகேட் குழு இருக்கு. அந்த சிண்டிகேட் குழுவுக்கெல்லாம் மேலதான் கவர்னர் இருக்காரு. தவறு இல்லைன்னு சொன்னா, எதுவுமே இல்லைன்னா, சந்தேகத்தின் நிழல் கூட இல்லை என்று சொன்னால் கோர்ட் வந்து நீங்கள் முதல்ல பேட்டி கொடுத்த அதிகாரிகள் மீது மாநில அரசு இஷ்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல வான் மட்டும் பண்ணலாம், நீங்க நடவடிக்கை அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஆனால் அவர் செய்தது பரவல்லன்னு சொன்னாங்க. என்ன கேட்டாங்க, ஐயா நீங்க அனுதாபின்னு சொல்றீங்களே, ஆனா அனுதாபி வீட்டுல முதல் அமைச்சர் போய் சாப்பிடுவாரா, இந்த சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கமே கொடுக்கல யாருமே. அண்ணாநகர் கேஸ் சிபிஐக்கு போக கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறீங்க. இன்னைக்கும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறத பார்க்கல நீங்க. இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போட்டீங்க, டக்குன்னு இவர் மேல மட்டும் கேஸ முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா பொள்ளாச்சி வழக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, தண்டனை வாங்கி கொடுக்கன்னு சொன்னீங்கல்ல, அதையே நீங்க ஆட்சிக்கு வந்து உடனே விசாரணை பண்ணலாம், அவ்வளவு சீக்கிரம் ஏன் வாங்கி கொடுக்கல? பல நூறு பெண்கள், பல ஆயிரம் வீடியோ. அப்ப அவரு சிபிஐ வந்து விசாரிக்கட்டும், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை கொடுங்கன்னு கூப்பிடுறாரு சார். அது எப்படி சார் தலைக்குடிவா? அவர் என்ன சொல்றாரு, ஏன் சார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கணும்னு உண்மையிலேயே என்ன இருந்தா சிபிஐ கூடாதுன்னு பல லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கார்த்திக் நாராயண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸோட தீர்ப்பு வந்திருக்கு. அதுல வந்து ஞானசேகரன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை வந்து 2ஆம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நல்ல விஷயம் சார். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும். அதை நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு, நீதித்துறை உறுதி செஞ்சிருக்கு. அதுக்கு வந்து தலை வணங்குகிறோம். ஏன்னா அதுதான் வேணும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில. இது இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் சார். ரொம்ப சரியானது. ஆனால் இதில் நிறைய வருத்தத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு சார். ஏன்னா இந்த வழக்கை பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்த அந்த காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்னு ஒருத்தர் பேர் வந்தது, யாரோ ஒருத்தர் கூட இருந்தாங்க, அப்பெல்லாம் இருந்தது. ஆனால் என்ன பாத்தீங்கன்னாக்க எஃப்ஐஆர்ல கூட இவர் ஒருத்தர் பேர் தான் இருக்கு. வேற யாருடைய பேரும் தொடர்புள்ளவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே இல்லை. அத்தனை பெரிய வளாகத்துல இவர் ஒத்தரா போய் இந்த தவறை பண்ணிருப்பாரு அப்படிங்கிறதும் ஏத்துக்கக்கூடியதா இல்ல. இவருடைய பெயர் மட்டுமே தான் அந்த முதல் தகவல் அறிக்கையிலும் இருக்கு, வழக்கிலையும் போடப்பட்டிருக்கு. அதிமுக பாஜக எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க, அதாவது யார் சார் அப்படின்னு. இப்ப வந்து விசாரணை நடந்து குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டாங்க. அங்க சார் இல்லைன்னா இவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு பொய்யான கட்டமைப்பை கட்டினாங்க தானே நம்ம எடுத்துக்க முடியாது. இல்ல சார், நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த ஞானசேகரன் மீது பதியப்பட்ட வழக்கு, அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருப்பாங்க, குற்றத்தை அந்த பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது இந்த ஞானசேகரன் தவறு செய்தார், இந்த ஞானசேகரன் செய்துள்ளார், இப்படிதான் இருக்கும். அதுல அந்த இன்னைக்கு அவருடைய சார்பா ஆஜரான வக்கீல நீங்க பேசினதை கேளுங்க. வக்கீல் பேசிருக்காங்க 2 பேர். அதாவது அரசு கொடுத்த வக்கீல் தான். நீதிமன்றம் கேட்டிருக்கு உங்களுக்கு வக்கீல் துணை வேணுமானா ஆமான் இருக்காங்க. அரசு வந்து 2 பேரை கொடுப்பாங்க, எப்பவுமே நீதிமன்ற இதுல உண்டு. அப்படி 2 வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு இதுல வந்தவர்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிருக்கோம், நாங்க அவர் சார்பா டிஃபெண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இதுல எங்களுக்கு யார் பேர் இருக்கு இல்லங்கிறதெல்லாம் எங்களை கேட்காதீங்க. இன்னும் சில வழக்குகள் அந்த வேற ஏதோ ஒரு இது பெண்டிங் இருக்கு, அதனால நாங்க அதை பத்தி எதுவும் பேச முடியாது, அது வந்து இன் கேமரா ப்ரொஜெக்ஷன் நடந்தது, நாங்க அதை பத்தி விவரமா சொல்லவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்ன, இந்த வழக்குல இவர் ஒருவர் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சார் நீங்க பார்க்கணும், நம்மள மாதிரி இருக்கும். இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை நடத்துறாங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் குற்ற தண்டனை அந்த குற்றத்தால வந்து யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தானே பண்ணிருப்பாங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் இப்ப நீதிமன்றத்தை சேர்த்து தானே விமர்சனம் வைக்கிறீங்க. இல்ல சார், சார் இது நீதிமன்றத்தையோ தீர்ப்பையோ யாருமே என்னைக்குமே குற்றம் சாட்டுவதில்லை. ஏன்னா அது மரபும் கிடையாது. நீதிமன்றத்தை குற்றம் சாட்டும் மரபும் கிடையாது. அப்ப வந்து இப்ப அதிமுகவோ பாஜகவோ இன்னும் சாரை கண்டுபிடிக்கலன்னு சொல்றது எதை காட்டுது? அதான் சொல்ல வரோம். இப்போ
இந்த விசாரணை கமிஷன் 3 அதிகாரிகளை வைத்து பண்ணணும்னு நீதிமன்றம் சொன்னாங்க. அவங்களும் விசாரணை பண்ணி கொடுத்தாங்க. அதாவது திருப்பி சொல்றோம், ஞானசேகரன் தவறு செய்தாரா இல்லையா, இதை விசாரணை பண்ணிருக்காங்க சார். இதை விசாரணை பண்ணிருக்காங்க. அவர் தவறு செய்து விட்டார், குற்றவாளி, வழக்கு பதிஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுல பிரஷர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவன் பின்னாடி யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டவங்கிறதெல்லாம் பொதுமக்கள் பார்வையிலேயே யாருடைய பெயருமே முதல் தகவல் அறிக்கையிலேயே இல்லைங்கும் போது, இப்ப அந்த அதிகாரிகள் 3 பேர் கோர்ட் நியமிச்சாங்க இல்லையா, அவங்க எதை பேஸ் பண்ணுவாங்க? இந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் அவங்க விசாரணை நடத்துவாங்க. அதே மாதிரி அவருக்கு டீம் போய் விசாரிக்கும் போதும் யார் யார் என்ன இருந்தார்கள் அவங்க பேர் மட்டும் தான் வரும். அவர் பேர் மட்டும் தான், ஞானசேகரன் பேர் மட்டும் தான் அவர் சொல்லிருப்பாரு. நான் தான் பண்ணேன், ஒத்துக்கிட்டாரா இல்லையாங்கிறதும் கோர்ட்ல அவங்க சொல்லல. அவர் குற்றவாளி என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது, அப்படிதான் சொல்றாங்க வக்கீல. இப்ப அவர் மேல்முறையிட கூட வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா சார், இவருக்கு அதாவது இவர் கூட யாரும் அங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லல. இவர் கூட வந்து யாரும் உள்ள தப்பு பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லை. வழக்குல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல அந்த வேற யாரோ ஒருத்தர் வந்தாரு, தவறு செய்தாருங்கிறதெல்லாம் இல்ல. இவர் யாரையோ போன்ல பேசினாரு, அவருடைய ஆதரவு பெற முயற்சித்தார், இந்த பொண்ணை வந்து அந்த பேரை சொல்லி மிரட்டினார் அப்படின்னு தான் இருக்கு. அவங்க யார் மேலேயும் இப்பவும் சொல்றோம், யார் மேலேயும் தப்பு சொல்லி அவங்கள கைது பண்ணலையா, அந்த அடையாளம் காட்டவில்லை சார் அப்படிங்கறதா கேள்வி. அவர் யாருக்கு போன் பண்ணாரு, யார்கிட்ட பேசினாரு? அப்படி இருந்து எனக்கு செல்வா அதான் சார், அப்படி இருந்ததா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம்ல இவருக்காக தான் அவர் பண்ணாரு அப்படின்ட்டு வெளியே வந்திருக்கும்ல. இல்ல கண்டிப்பா சார், அததான் சார் சொல்றோம். இவர்கள் ஞானசேகரன் குற்றவாளியா இல்லையா, இதை விட இந்த வழக்கை முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் சார் பாக்கணும். அதாவது நாங்க திருப்பி சொல்றேன், நீதிமன்றமோ இந்த விசாரணை அமைக்கப்பட்ட குழுவோ தவறு செய்தார்கள்னு சொல்ல வரவில்லை. குற்றப்பத்திரிகை யார் மேல தாக்கல் பண்றாங்க? முதல்ல ஞானசேகரன் தப்பு பண்ணிட்டாரு, கோர்ட்டுக்கு எதை போடுறாங்க? நீங்க அந்த 3 அதிகாரிகளும் கோர்ட்டுக்கு வந்தப்பறம் தான் வராங்க. சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லும் போது கோர்ட் என்ன சொல்லுது, சிபிஐ வேணுமா இல்ல 3 அதிகாரிகளை நாங்க நியமிக்கிறோம், மாநில அரசுக்கு ஏதாவது இது இருக்கா, தடை இருக்கா? இல்ல, ஒரு பட்டியல் கேட்கறாங்க, அந்த பட்டியல்ல இருந்து ஒரு 3 அதிகாரிகளை செலக்ட் பண்ணி பண்ண சொல்றாங்க சார். அவர்கள் அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் செய்வார்கள். நீங்க முதல்ல செஞ்சிருந்தாக்க எல்லாத்தையும் செய்யலாம். இதை விட கோர்ட்டு கேட்டுது, அப்போ தவறு இல்லைன்னு சொன்னா, தவறு இல்லைன்னு சொன்னா, எதுவுமே இல்லைன்னா, சந்தேகத்தின் நிழல் கூட இல்லை என்று சொன்னால் கோர்ட் வந்து நீங்கள் முதல்ல பேட்டி கொடுத்த அதிகாரிகள் மீது மாநில அரசு இஷ்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல வான் மட்டும் பண்ணலாம், நீங்க நடவடிக்கை அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஆனால் அவர் செய்தது பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? முதல்ல ஒரு அதிகாரி பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அவர் ஒருத்தர் தான் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னு, அவர் மேல ஏன் கோர்ட் வந்து சொல்லணும்? அது தவறு என்றால் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேலை இருக்கு. இந்த வழக்கு விசாரணைங்கிறது எங்க பொதுமக்கள் பார்வையில, எங்க ஆட்கள் பார்வையில குற்றவாளி தண்டிக்கப்பட்டார், ஆனால் அவருக்கு பின்னால் இருந்த யார் என்பது அடையாளம் காட்டப்படவில்லை. அதுதான் நீங்க வருத்தத்துக்குரியது. அதுதான் திருப்பி திருப்பி அதிமுகவும் சொல்லுது, பாஜகவும் சொல்லுது. அவன் யாரோ ஒரு ஆள்கிட்ட போன் பேசினாரே சார்னு, அது யார்? அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு தான் திருப்பி திருப்பி கேட்கறாங்க. இவங்க அதுக்குள்ளேயும் நீதி வாங்கிட்டோம், நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த தீர்ப்பை பொறுத்து பார்க்கும்போது, தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த கேம்பஸோட செக்யூரிட்டியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப செக்யூரிட்டி பத்தி கொஸ்டின் கேட்கறதா, அங்க செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குன்னா அங்க வந்து வேந்திர அந்த கவர்னரை பொறுப்பு அவருக்கு மேலே நம்ம விமர்சனம் வைக்கணும்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நல்ல கேள்வி. அதாவது வேந்தர் மேல கண்டிப்பா விமர்சனம் வைக்கணும். அப்போ இப்ப நம்ம ஒரு தெருவுல தவறு நடந்துருச்சு, நம்ம ஏரியால ஒரு திருட்டு போயிடுச்சு சார். நீங்க எடுத்தோடனே யார சார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? அடுத்து யார்கிட்ட முறையிடுவோம்? அடுத்து யார்கிட்ட போவோம்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் அந்த எஸ்பி, இல்ல அதுக்கப்புறம் தான் சார் போலீஸ் துறை அமைச்சர், முதல்வர் வரைக்கும் போவோம் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்காரு, இன்சார்ஜ், செக்யூரிட்டி இருக்காங்க, வாத்தியார் இருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்று ஒரு சிண்டிகேட் குழு இருக்கு. அந்த சிண்டிகேட் குழுவுக்கெல்லாம் மேலதான் கவர்னர் இருக்காரு. அந்த சிண்டிகேட் குழுவுல திரு உதயநிதி அவர்கள் ஒரு ஓராண்டு காலம் சிண்டிகேட் மெம்பரா இருந்தாரு. அதற்கு பிறகு இப்ப திமுக வேற ஒருத்தருக்கு அங்க சிண்டிகேட் மெம்பரா இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் ரெகுலரா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றவங்க, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல கூட அவங்க பேர்லாம் இருக்கும். அப்போ இவர்கள் எல்லாம் பார்த்து, இந்த சார் ஒரு செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த பக்கம் சின்ன வழி இருக்குங்கிறத வந்து கவர்னர் நேரடியா பார்க்கணும்னா அப்ப இவங்க எல்லாம் எதுக்கு? அந்த செவுத்துல ஒரு ஓட்டை சின்ன வழி போகிறதுக்கு இருக்குன்னா அதை கவர்னர் பார்க்கணும்னா இவங்க எத்தனை பேர் எதிர்க்க? கவர்னர் வந்து பார்க்கணும்ல சார். கவர்னர் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்க அப்பாயின்மெண்ட் பண்றாருல சார், அப்பாயின்மெண்ட் பண்ணாமே வச்சிருக்காரு. அப்பதானே அங்க செக்யூரிட்டி லேப்ஸ் நடக்குது. அப்ப ஏன் அப்பாயின்மெண்ட் வைக்கலன்னு அவர் கொஸ்டின் கேட்கறது ரைட் தானே? கரெக்ட். அப்பாயின்மெண்ட் பண்ணாம இல்லையா? அதுக்கு துணைவேந்தர் இருக்கிறாங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ் எப்படி வந்தாங்க சார்?
சார் சிண்டிகேட் மெம்பர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்கள், எப்படி வந்தார்கள்? திரு உதயநிதி அவர்கள் ஓராண்டு காலம் சிண்டிகேட் மெம்பரா இருந்தாரா இல்லையா? இருந்தார். சார் அங்க டிசிஷன் எடுக்கிறது யார் சார்? அந்த ரிஜிஸ்டர் மீட்டிங் தானே சார். அப்போ அந்த பொசிஷன் வந்து வேக்கன்ட்டா இருந்தா அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். ஒரு செவுருல ஓட்ட போடுறதுக்கெல்லாம் கவர்னர் வரணும் அவசியம் இல்லையா சார்? சார் ஒரு செவுருல ஓட்ட போட்டு ஓட்ட இருக்கு அதை அடைக்க கவர்னர் வந்து சொல்ற அவசியமே இல்லையா சார்? நீங்க அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னா கவர்னர் ஒப்புதல் வாங்கணும் சார். 10,000 ரூபாயில ஒரு சிமெண்ட் செங்கல் வாங்கி அடுக்கிறதுக்கு நீங்க கவர்னர் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னொன்னு எல்லாருக்குமே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது யாருமே போக முடியாது. அந்த கேண்டீன்ல டெய்லி மத்தியானம் போய் எத்தனை பேர் சாப்பிடுறாங்கிறது ஊருக்கே தெரியும். அந்த சின்ன செவர்ல யார் போறாங்க எப்படி வருவாங்கன்னு ஊருக்கே தெரியும். இது வந்து பெரிய, அதாவது சார் தொடர்ச்சியான ஒரு குற்றவாளியா இவர் இருந்திருக்காரு. ஆனா அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட மந்திரிக்கே அவர் இந்த மாதிரி தவறு பண்றவருன்னு தெரியலன்றாங்க. அப்போ கவர்னருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும்னு எப்படி தெரியும்? அங்க இருக்கிறவங்க தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கவர்னர் என்ன பண்ணாரு, இந்த வருஷத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் எல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, என்ன வேணுமோ பண்ணுங்கன்னு அலாட் பண்ணுவாரு. அந்த இடத்துல செவுரு கட்டுறதோ பாதுகாப்பு கேட்டு போடுறதோ இதெல்லாம் யாருடைய வேலை? யாருடைய வேலை? அங்க இருக்கிற ஆபீசர்ஸோட வேலை. அப்ப அவங்க மேல தப்பு சொல்லுங்க. அப்ப இந்த குற்றப்பத்திரிகையில அவங்களையும் சேர்த்திருக்கணும்ல சார் அப்படி பார்க்க அப்புறம் தவறு இருக்கலாமே. சார் அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து திமுக அமைச்சர்கள் கூட அவர் கூட இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவங்க சார் அவங்களாம் திமுக அமைச்சர்களா சாருங்கன்னு பேசுறதை எப்படி எடுத்துக்கிறது? சார் எல்லா அமைச்சர்களையும் பேசுறேன் சார். அவரு அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தில் அவர் அந்த ஞானசேகரன் போன் பண்ணி சார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதனாலதான் அந்த சார் யாருன்னு கேட்டாங்களே, இல்லைன்னா யாருமே கேட்க போறது இல்ல சார். நீங்க அந்த அந்த இடத்த பெண்ணுக்கு முன்னாடி அவரு சார் இங்க ஒருத்தர் இருக்காங்க சார் மாட்டினாங்க சார் அப்படின்னா சொல்லலைன்னா யார் கேட்க போறாங்க? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எனக்கும் தெரியாது, காவல்துறை கூட தெரியாது. அந்த பெண் வந்து சொல்ற வரைக்கும் காவல்துறைக்கு கூட அங்க நடந்த என்னன்னு தெரியாது சார். அப்போ யாரோ ஒருத்தர் போன் பண்ணி சார் இங்க இருக்காங்க சார், வந்த ஒரு பொண்ணு கிடைச்சி சொல்றதுனால யார் அந்த சார்னு கேட்டாங்க. இன்னொன்னு, இன்னை வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர் பேரையோ எம்எல்ஏ பேரையோ சுட்டி காட்டி சார்னு சொன்னதில்லை. பொதுவாக மட்டும்தான் சொன்னாங்க. யார் பேரை சார்னு சொன்னாங்க? அந்த சார் யாருன்னு கேட்டாங்க. அவ்வளவுதானே. சரி இப்போ வந்து குற்றம் சாட்டவில்லை சார் யாரையும், எம்எல்ஏ எம்பி. சரி இந்த கேஸை பத்தி பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து திமுக ஆதரவாளர் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களா சார்? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இப்போ வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிற இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அனுதாபி அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா கட்சியில வந்து பொறுப்புல இருக்காங்க, மாவட்ட செயலர், கிளை செயலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துறது தப்புன்னு இப்போ ஒத்துக்கிறாங்களோ? இல்ல சார். அதாவது அவர் வந்து கட்சி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அமைச்சர் வந்து அவங்க வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிடுற போட்டோ இருந்துருக்கு. அதே மாதிரி அவர் வந்து துணை முதல்வரோட அந்த போட்டோ எல்லாம் இருந்திருக்கு. அந்த போட்டோ எல்லாம் கையில சமூக ஊடகங்கள்ல தான், சமூக ஊடகங்கள்ல எல்லாமே வரும்போது நாமளே என்ன சொல்லுவோம்? கட்சிக்காரன் அவரு, இப்படித்தானே சொல்லுவோம். ஆனா ஆனா நீங்க அவங்க அதிமுக சைடு என்ன சொன்னாங்க வந்து கட்சி பொறுப்புல இருக்காரு, மாவட்ட செயலாளரா இருக்காரு அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து இருக்கிற அறிக்கையில அனுதாபின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இவங்க வந்து அந்த போட்டோவை பாக்குறாங்க, கட்சிக்காரங்கன்னு தெரியும் பொழுது முதல்ல கட்சிக்காரன் தான் சொல்லுவாங்க. சார் ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒத்தக்கணம் இருந்த போது சிவராசன் பாத்தீங்களா இவங்க கூட கட்சியில இருந்தாங்கன்னா போட்டோ இவங்களே சொன்னவங்க சார். அப்புறம் இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. அது மாதிரி அந்த போட்டோவை பார்த்த எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடியது என்ன சார் வரும்? நானோ நீங்களோ துணை முதல்வரை சட்டென்று போய் பார்க்க முடியாது, அமைச்சரை சட்டென்று பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் புரோட்டோகால் இருக்கு, சும்மா போய் பார்த்துட முடியாது. அப்போ இவங்க எல்லாரும் கூடயும் ஒருத்தர் போய் பாத்துக்காரு. அமைச்சர் கூட இருக்காரு, அவர் கூட இருக்காரு, எல்லா கட்சிக்காரங்க கூட இருக்கும் போது கட்சிக்காரர் என்றது சொல்லுவோம். அதுக்கப்புறம் விளக்கம் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் யாராவது கட்சிக்காரர் சொன்னாங்களா? என்ன கேட்டாங்க? ஐயா நீங்க அனுதாபின்னு சொல்றீங்களே, ஆனா அனுதாபி வீட்டுல அமைச்சர் போய் சாப்பிடுவாரா? இந்த சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கமே கொடுக்கல யாருமே. உங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் விளக்கம் கொடுக்கல. ஏன்னா சார் நான் ஒரு கட்சியோட அனுதாபி சார். ஒரு தலைவர்கிட்ட போய் ஐயா உங்க கட்சியோட அனுதாபி நீங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கினா வருவாரா? வந்துருவாரா உடனே? சார் கட்சியில நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அரசியல் தெரிஞ்சவங்க பாக்குறவங்களுக்கு புரியும். ஒரு கட்சி ஏரியால ஒரு கட்சிக்காரர் வீட்டுக்கு அமைச்சர் வரணும்னா கூட வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் வருவாங்க. அவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லாம வரமாட்டாங்க. அப்படி திடீர்னு இந்த ஏரியால உங்க தெருவுல இருக்காருப்பா நாங்க வரோம்பாங்க. அதைத்தான் சந்தேகமாக கேட்டார்கள் சார். அது தவறு கிடையாது. பார்த்த உடனே சந்தேகம் வர்றது எல்லாருக்கும் இயற்கை. கேட்டாங்க, முதல்வர் சொன்னாரு அவர் எங்க அனுதாபின்னு. அதே மாதிரி சபாநாயகர் என்ன சொன்னாரு? ஒரு இதுல தம்பின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்ல அவரை சொல்லலைங்க வேற ஒருத்தரை சொன்னேன்னாரு. ஏத்துக்கிட்டாங்க மக்கள்? ஏதாவது தவறு சொன்னாங்களா அவர் பேர்ல? இன்னி வரைக்கும் சபாநாயகர் பேர்ல தவறு சொன்னாங்களா? சொல்லல.
ஆனா எதிர்க்கட்சி சார் வந்து தெளிவா அவங்க சொன்னா எதிர்க்கட்சியில அந்த வீடியோவ வச்சு தப்பான விமர்சனம் வச்சாங்கல்ல. அவரு வந்து இந்த தம்பி தான் பேசுறாருன்னு. சார். கண்டிப்பா கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. அப்ப ஆனா அவங்க சார் செஞ்சுதானே சார் ஆவாங்க. அரசியல் அதுக்கப்புறம் பண்றதுல ஊக்கம் கொடுத்துட்டாங்க. அரசியல் பண்றதுல ஒரு உண்மை இருக்கலாம் சார். ஒரு பொய்ய எடுத்துட்டு எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும்? ஆனா அதான் சொல்றேன்ல அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்களே. ஆமா. இப்ப அந்த சார் மட்டும் யாருன்னு சொல்லுங்க. உங்க கட்சிக்காரன் இப்ப அந்த இதெல்லாம் தாண்டி சார் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும்ட்டாங்க. போன்ல பேசினா அந்த நபர் யாரு? அத கண்டுபிடிச்சு கொடுங்க. இல்லையா? அவர் பேசலங்கிறதுக்கு ஆதாரம் கொடுங்க. ஃபிளைட் மோட்ல இருந்ததுன்னா அதிகாரி உடனடியா சொன்னார். அது இல்லை. ஆதாரபூர்வமா சொல்லுங்க. பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. சார் அரசியல்ல இது வந்து நித்தம் நடக்கும் சார். நீங்க வந்து தவறா சொல்லிட்டாங்கல்ல, தவறு நடக்கிறது சகஜம். எத்தனையோ பேர் மேல இவங்க தவறா நடந்திருக்காங்க, தவறா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு போட்டோவை பார்த்தோன்னு சொல்றதோ, இது வீடியோ பார்த்தோன்னு சொல்றதோ, இன்னைக்கு ஏஐல எவ்வளவு வேணா கிரியேட் பண்ணலாம் சார். So, அதனால வந்து அது தவறுகள் நடக்கும். அதற்கு பிறகு இவர்கள் கொடுக்க வேண்டிய ஆதாரத்தை யார் கொடுக்கணும்? ஆதாரத்தை இவர் சொல்லிட்டாரு. முதல்வர் சொன்னாரு ஓகே. சபாநாயகர் சொன்னார் ஓகே. அதற்கு பிறகு சார் மட்டும் யாரு? அவன் யார்கிட்ட பேசணும்? இந்த ஆளை சொல்லுங்கன்னா கேக்குறாங்க. திரும்பி திரும்பி சொல்றேன். யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதிமுகவும் பாஜகவும் யார் பேரையும் குறிப்பிடவில்லை. அந்த சார் யாரு? இவ்வளவு அவசர அவசரமா அந்த வழக்கை முடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன விமர்சனம் வச்சிருக்காருன்னா, இப்ப வந்து இந்த தீர்ப்ப பொறுத்து வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? ஆமா. ஏன்னா 5 மாசத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்தோம். இவங்க எப்படி சார் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? இந்த கேஸ பொறுத்த மட்டும் சிபிஐக்கு இவங்க புகார சரியா எடுக்கலன்னு சொல்லி ஒரு 2 பேர் கோர்ட்டுக்கு போறாங்க சார். சிபிஐக்கு மாத்துங்க. இங்க விசாரணை சரியா நடக்காது. இவர்தான் தப்பு செஞ்சவர்னு சொல்லும்போது அப்போ கோர்ட் என்ன சொல்லுது? சிபிஐ விசாரணை கேக்குறாங்க. நீங்க விசாரணை பண்ணா சரியில்லைன்றாங்க. அதனால நாங்களே நியமிக்கிறோம். கோர்ட் வருது. நீதித்துறை. கோர்ட் இஸ் நாட் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீதித்துறை என்பது ஆனா விசாரணையில உள்ள இருந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் தானே சார். அந்த ஐபிஎஸ் அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ விசாரணையில இருக்கிற அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகள் தான். அதனால நாங்க தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்றீங்க. ரைட்டு. அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞரா போட்டு வாதாடுறது உச்சபட்ச தண்டனை வாங்கி தரேன்னு சொன்னதும் திமுக அரசாங்கம் தானே. அதுதான் சொல்றோம். அதனால தான் சொல்றோம். அவசர அவசரமா இந்த வழக்குல இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போட்டீங்க. டக்குன்னு இவர் மேல மட்டும் கேஸ முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா பொள்ளாச்சி வழக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு தண்டனை வாங்கி கொடுக்கன்னு சொன்னீங்கல்ல. அதையே நீங்க ஆட்சிக்கு வந்து உடனே விசாரணை பண்ணலாம். அவ்வளவு சீக்கிரம் ஏன் வாங்கி கொடுக்கல? உங்களால முடியாதா அப்போ? ஏன் உங்களுடைய 4 ஆண்டு ஆட்சி முடியும் போது வருது. அதையே நீங்க சீக்கிரம் பண்ணல? சரி இப்ப வந்து அண்ணா நகர்ல ஒரு பொண்ணு சொல்லுங்க. சரி இப்ப வந்து அதிமுக சார்பா என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இப்ப வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை நடத்துனதே ஒரு அரசாங்கம் வந்து தலைகுனிவான ஒரு செயல்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படின்னும்போது தங்களுடைய அரசாங்கத்துல இருந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஏஜென்சி வந்து சிபிஐ வந்து பொள்ளாச்சியில விசாரணை நடத்துறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க தலைகுனிவா எப்படி எடுத்துப்பாங்க? கண்டிப்பா சார். அது சரி சார். அவங்க ஆட்சியில அது நடந்தது தலைகுனிவுன்னு சொல்லி தானே சார் மக்கள் தீர்ப்பளிச்சு இவங்களுக்கு கொடுத்தாங்க. மக்கள் அதனாலதான் சார் தவறு நடந்திருக்குன்னு நினைச்சுதான் சார் மக்கள் கொடுத்தாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சி தலைவரோட விமர்சனத்தை எப்படி பார்க்கிறது? அவருடைய ஆட்சியில வந்து அவருடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிபிஐக்கு போகுது. இங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை நடத்துறதே இது வந்து தலைகுனிவுன்னு பேசுறாருன்னா, அப்ப சிபிஐக்கு போனத அவர் எப்படி எடுத்துப்பாரு? அதான் சார் அதான் சொல்ல வரேன். அதுல பல பேர் சம்பந்தப்பட்ட பல 100 பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பெண் இல்ல. இந்த கேஸ் மாதிரி ஒரு பொண்ணு இல்ல. பல 100 பெண்கள், பல 1000 வீடியோ. அப்ப அவரு சிபிஐ வந்து விசாரிக்கட்டும். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை கொடுங்கன்னு கூப்பிடுறாரு சார். அது எப்படி சார் தலைக்குனிவு? அவர் என்ன சொல்றாரு? ஒரு பொண்ணா இருந்தா 10 பொண்ணா இருந்தா மாநில அரசை விட்டு உடனே விசாரிக்க சொல்லிடலாம். இது எங்கெங்கெல்லாம் வேறு விட்டு போயிருக்குங்கிறது மிக பெருசு. நீங்க சிபிஐ வாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க வந்து விசாரிங்க. சார் நியாயமா அதிமுக காரங்க அதுல சம்பந்தப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. 3 கட்சிக்காரங்க இருந்தாங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன பண்ணாரு? சிபிஐ வந்து விசாரிக்கட்டும். எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல. வந்து விசாரிக்கட்டும். நோ ப்ராப்ளம்னு சொன்னார் சார். இவங்க ஏன் சார் மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க? சரி அப்படி பார்த்தா இந்த கேஸ் அப்படி பார்த்தா பொள்ளாச்சி கேஸ்ல எஃப்ஐஆர் ரொம்ப லேட்டா தானே போட்டாங்க. ஆமா சார். அதுதான் சார் சொல்றேன். ஆனா திமுக என்ன சொல்றாங்க? நாங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த நாளே எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணி 120 நாள்ல கேஸ் முடிச்சு கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்கல்ல. எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாள் ஒரே ஒரு ஆளு பண்ணிட்டாங்க சார். அந்த பெண் வந்து புகார் கொடுத்தது பொள்ளாச்சி கேஸ் நமக்கு வந்தது ரொம்ப லேட்டு. பாதிக்கப்பட்டவரெல்லாம் எங்கெங்கயோ இருந்தாங்க. வந்ததே லேட்டு. நானும் திருப்பி சொல்றேன்.
தவறு நடந்திருக்கு, பொள்ளாச்சியில தவறு நடக்கலன்னு சொல்லவே இல்லை. கேஸ் பதிய தாமதம் ஆயிடுச்சுன்னு யாருமே இல்லைன்னா சொல்லல. திருப்பி சொல்றோம், அந்த கேஸ் லேட் ஆச்சு, இவ்வளவு தாமதமா அங்க நடந்திருக்கு, சிபிஐ வந்து இதுக்கு எடுத்து நடத்துங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, தவறு நடந்துருச்சு, நீங்க வந்து நடத்துங்க, எங்க கட்சிக்காரன்னு சொல்றாங்க, உள்ள பிடிச்சு போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதான் சார். இது எப்படி சார் நீதியை நிலைநாட்டுங்கள். சார் இப்ப தாமதத்துக்கான முக்கியமான காரணம் அரசியல் காரணமா தானே இருக்கு. அவர் வந்து அதிமுக இருந்தனால தானே அரசியல் காரணத்துக்கு தாமதம் நடந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிருப்பாரு, சிபிஐ விசாரணை கூடாது, நானே பாத்துக்கிறேன் சொல்லிருப்பாரா? சொல்லல. சார் அவர் சொல்லல சார். இப்ப இல்லைங்களா? வந்து அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது அவரு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா சார், கண்டிப்பா தப்பு பண்ணினாங்கன்னு தான் அவர் சிபிஐ வர சொன்னாரு. இவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்காங்க, நீங்க வாங்க வந்து விசாரிங்கன்னு சொல்றாரு. சார் நான் என்ன சொல்றேன்னா, எனது ஆட்சியில் அந்த ஒரு கிராமத்தில் சரியாக நடக்கல சார், நீங்க வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க சார், நான் கூப்பிடுறேன் சார். ஒரு ரெண்டு கிராமத்துல கலவரம் சார், 2 கிராமத்துல கலவரம், உடனடியா துணை ராணுவ படை அனுப்புன்னு கேட்கிறோம். அது காவல்துறையோட ஃபெயிலியரா? காவல்துறை ஃபெயிலியர் கிடையாது சார். காப்பாத்த அப்போ அன்னைக்கு எடப்பாடி எடுத்த நிலைமை அது. அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது, ஃபெயிலியர் தானே சொல்லுவாங்க. அதுதான் சார் அவர் ஒத்துக்கிட்டாரு சார். என்னால முடியல, சிபிஐ வாங்கன்னு ஒத்துக்கிட்டாரு சார். அவர் தவறா சொல்லலையே. இப்ப என்ன சொல்றாரு, நீங்க உங்க கட்சிக்காரன் இவர் சொல்லப்பட்ட உடனேயே நீங்க இந்த கேஸ் எடுக்காம விட்டீங்க. சரி, இப்போ இந்த கேஸ்ல கோர்ட் வந்து விசாரணை கமிஷன் 3 அதிகாரிகளை நியமிக்கிற வரைக்கும் இவங்க யாரை நியமிச்சாங்க? ஏன் கோர்ட் 3 பேரை நியமிச்சது? அன்னைக்கு எடப்பாடியார் கோர்ட் கேஸ மாத்துறாரு, சிபிஐக்கு கொடுக்குறோன்னு. இவங்க மாத்தல. கோர்ட் 3 பேரை நியமிக்கும் பொழுது தடையில்ல கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இவங்க சொல்லல. மறுபடியும் சொல்றேன், இவங்க முதல்ல நீதிக்கு நாங்க முதல் அடி எடுத்து வச்சோம்னு வைக்கல. கோர்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆமான்னு சொல்றாங்க சார். அப்படி பார்த்தாக்க அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க சார். அவங்க பெற்றோர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க, செய்தி வந்தது, எல்லாருக்கும் தெரியும். இப்ப சிபிஐக்கு போனோம்னு கேக்குறாங்க விசாரணை. லோக்கல் காவல்துறையில விசாரணை நடக்காது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. ஏன் சார், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கணும்னு உண்மையிலேயே என்ன இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் ஒரு குழு அமைக்கிறேன், இதே மாதிரி ஒரு குழுவை நான் அமைக்கிறேன், இல்ல சிபிஐ வா, இல்ல வேண்டாம் நேரடியா ஐஜி இறங்குவாரு. ஒரு வார்த்தை சார், சிபிஐ கூடாதுன்னு பல லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதான் சார். இப்ப அந்த கேஸ் வந்து குற்றவாளி வந்து அதிமுகவோட ஒரு செயலாளர்னு பேசப்படுது. அப்படின்னும் போது அந்த குற்றத்தை செஞ்சுட்டாருன்னு அதிமுக கட்சியே அந்த கட்சி எல்லாரும் பேசுனாங்க. ஆனா இப்ப திமுக அப்படித்தானே பேசுறாங்க. சார் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதை கவனத்துல எடுக்கணும். திமுக சார், அந்த கட்சியில ஒருத்தர் செஞ்சா அந்த கட்சியை எல்லாருமே திமுக காரன்னு சொல்றது வேற சார். ஆனா திமுக கட்சியை யாருமே திருப்பி சொல்ல சார். சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தவறு செய்தவர்கள் எல்லாமே ஒரு கட்சியினரா வரும்பொழுது எல்லா ஊர்லயும் அது திமுகன்னு பேசப்படும் போதுதான் கட்சிக்கு எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு வழக்குல அந்த சார் யாருன்னு சொல்லு, அது எப்படி திமுக ஆகும்? திமுகன்னு இல்ல சார். இப்ப வந்து நீங்க வந்து என்ன மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்கன்னா, அங்க வந்து ஒரு சாரே இல்ல, கோர்ட்டே அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா நீங்க வந்து இங்க சார்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த அததானே அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. யாருமே இல்ல, இவர் மட்டும் தான் செய்தார்னு சொன்னாங்களா? சார் இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் சார், இப்ப ஒரு சார் இல்ல சார். இப்போ கோர்ட்ல வந்து விசாரணை நடத்துறாங்கன்னா, ஒரு கேஸ் வருதுன்னா, அதுக்கு முன்னாடி, பின்னாடி அவங்களுடைய வாய்ஸ் ரேசஸ்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து தானே விசாரணை பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஒரு முன்முடிவுக்கு வரீங்க? அவங்க வந்து மத்த பர்சன்லாம் விசாரிக்கவே இல்லன்னு. சார் நான் அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். விசாரிக்கலைங்கிறத சொல்ல, எஃப்ஐஆர்ல நீங்க மாநில அரசு எஃப்ஐஆர்ல குடுக்கலன்னா எடப்பாடியார் திருப்பி சொல்றாரு. எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் விசாரணை நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 ஆபீசர்ஸ் விசாரிச்சாங்க. ஞானசேகரன் தவறு பண்ணிருக்கிறதுக்கான 11 வகை பிரிவுகளில் தவறு பண்ணிருக்காருன்னு கொடுத்துட்டாங்க. திருப்பி அதான் கேக்குறாங்க, மாநில அரசு அந்த சார் யாருங்கிறத அந்த டீம் விட்டு விசாரிக்க வைக்கல. எல்லா வழக்கையும் நீங்க துரிதமா நடத்திருந்தீங்கன்னா இந்த கேள்வி கிடையாது. அண்ணா நகர் கேஸ் சிபிஐக்கு போக கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறீங்க. இன்னைக்கும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறத பார்க்கல நீங்க. இதுல மட்டும் எதுக்கு இவ்வளவு வேகமா எலெக்ஷனுக்காக பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நீங்க போய் இதை முடிக்கிறீங்கன்னா அதிமுக குற்றஞ்சாட்டு. ஏன் அண்ணா நகர் வழக்கை நீங்க பண்ணல சொல்லுங்க. இப்ப சமீபத்துல அரக்கோணத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அரக்கோணத்துல இப்ப அதுக்கு எத்தனை நாள்ல கேஸ் நடக்கும்? நல்லபடியா நடத்தினாங்கன்னா இவங்களே வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுவும் அரசியல் சென்று திமுக சென்று தான் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றோம், துணை இல்லாம நீங்க நீதித்துறை, நான் சொல்றேன் நீதித்துறை இதுல தலையிட்டு வராத வரைக்கும் நீங்க நடத்தல. அது தலையிட்ட அப்புறம் தான் விசாரணை குழு வந்தது, அதுக்கப்புறம் தான் விசாரணை பண்ணீங்க,
அதுக்கப்புறம் தான் பண்ணுச்சு. நீங்களா முதல்ல வந்த உடனே நான் புடிச்சு போட்ட துரித கோர்ட்ல போய் ஸ்பெஷல் கோர்ட்ல போய் நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா முடியாது. ஸ்டிக்கர் ஒட்டாதீர்கள். திருப்பி சொல்றோம், ஸ்டிக்கர் ஒட்டாதீர்கள், நீதி வாங்கி கொடுங்க. அந்த பொண்ணு சொன்ன குற்றத்துக்கு அந்த வாக்குமூலத்துக்கு பதில் சொல்லு. சார் உங்க இவ்வளவுதான் நேரத்தை சார் ஒதுக்கி நம்முடைய கேள்வி, வேற ஒண்ணுமே இல்லை. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.